மதுரையில திருப்பரங்குன்றம் மலை இருக்குல்ல, மலை பார்த்தீங்களா, காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு. அங்க அங்க நக்கீரர் என்ன பண்றாரு, சிவபூஜை பண்ணிட்டு இருக்காரு. நக்கீரர் இந்த சிவபூஜை பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை அப்படியே உதிர்ந்து தண்ணிக்குள்ள போகுது. பாதி இலை தண்ணிக்குள்ள இருக்கு, பாதி இலை தண்ணிக்கு வெளியே இருக்கு. தண்ணிக்குள்ள இருக்கிற இலை மஞ்ச நிறத்துல மாறுது, தண்ணிக்கு வெளியே இருக்கிற இலை சிகப்பு நிறத்துல மாறுது. இவர் என்ன பண்றாரு, சிவபூஜையை விட்டுட்டு இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா இருக்கு. நம்ம புத்தக திருவிழாக்கு வந்துட்டு மேஜிக் ஷோ பார்ப்போம்ல, அந்த மாதிரி அதுவும் நல்லா தான் இருக்கு. அப்படி அது அப்படியே மாறுது, கலர் மாறுது. இப்ப இவர் என்ன பண்றாரு, அவ்வளவு அழகா இதை மாறிச்சா சிவபூஜை மறந்துருச்சு. இப்ப இந்த சிகப்பா இருந்த இலை குருவியா மாறுச்சு, மஞ்சளா இருந்த மீனா மாறுச்சு. இப்ப இந்த மீன் என்ன பண்ணுது, குருவியை பிடிச்சு தண்ணிக்குள்ள இழுக்குது. இந்த குருவி என்ன பண்ணுது, மீனை பிடிச்சு தண்ணிக்கு வெளியே எடுக்குது. இதுக்கு ரெண்டும் சண்டை போட்டு இருக்கு. நக்கீரர் என்ன பண்ணாரு, சிவபூஜையை விட்டுட்டு இது ரெண்டும் என்ன பண்ணுதுன்னு பார்க்க ஆரம்பிச்சாரு. பார்க்க ஆரம்பிச்சோன்னே ஒரு பூதம் வந்து நக்கீரரை பிடிச்சு தூக்கிட்டு போய் ஒரு குகையில அடைச்சது. இந்த குகைக்குள்ளர ஏற்கனவே 999 முனிவர்கள் இருந்தாங்க. இப்ப நக்கீரர் 1000வது முனிவர் அங்க போறாரு. பூதம் வந்து 1000 பேரை சேர்த்து சாப்பிடணும்னு இருந்திருக்கு, கொண்டு போய் அங்க வச்சாங்க. இப்ப மத்த அந்த 999 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க கேட்டாங்க, சிவபூஜை பண்ணியா? ஆமா. ஒரு இலை விழுந்திருக்குமே? விழுந்துச்சு. பச்சையா ஒண்ணு, இது சிகப்பா ஒண்ணு மாறிச்சு, மஞ்சளா மாறிச்சு. ஆமா. குருவி ஒண்ணு வந்து, மீன் ஒண்ணு வந்துச்சா? ஆமா. பூதம் வந்து தூக்கிட்டுச்சா? ஆமா. வெல்கம் டு த குகை, வெல்கம் டு த குகை. இப்ப இது என்ன பண்ணா, நம்மளுடைய காரியத்தை நடப்போம். ஆனா அங்க 2 பேர் சண்டை போறோன்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுறோம்ல, அதுதான் பிக் பாஸ் வீடு. சண்டை போடுறத எங்க சோசியல் மீடியா ஏதாவது ஒண்ணு வருது, அதை உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறோமா? அப்ப ஒரு பூதம் வந்து தூக்கிட்டு போகுது. இந்த பூதம் யாரு பண்ணா, இந்த செல்போன் தான் பூதம். இது கொண்டு போய் ஒரு குகையில அடைச்சிச்சுல, இதுதான் இந்த ஊடகம்ன்ற குகை. இந்த குகையில கொண்டு போய் நம்மள அடைச்சிருது. அங்க அத்தனை பேரோட நம்ம அடிமையாக மாறிடுறோம். தொலைக்காட்சி பெட்டின்ற குகையோடையோ இந்த செல்போன்ற குகையிலையோ நம்ம ஒரு அடிமையாக போய் மாறிடுறோம். இப்ப நக்கீரர் என்ன தெரியுமா பண்ணாரு, திருமுருகாற்று படைன்ற நூலை எழுதுறார். அங்கிருதான் அப்ப முருகனுடைய வேல் வந்து நக்கீரரை காப்பாற்றியதாக வரலாறு. என்ன அர்த்தம் தெரியுமா, அப்படி நீங்கள் மாட்டிக்கொண்டால் உங்கள் கைகளில் ஒரு புத்தகத்தை எடுங்கள். வேல் என்றால் அறிவுன்னு அர்த்தம். வேல்னா இது ஆன்மீகம் கிடையாது, வேல்னா அறிவுன்னு அர்த்தம். வேல் ஷார்ப்பா இருக்குமா, ஆழமா இருக்குமா, அகலமா? அறிவு எப்பயுமே ஆழமா இருக்கணும், அகலமா இருக்கணும், கூர்மையா இருக்கணும். வேல்னா அறிவினுடைய வெளிப்பாடுன்னு அர்த்தம். இப்படி நீங்க ஒரு குகையில மாட்டிக்கும் போது ஒரு பூதம் கொண்டு வந்து இந்த பூதம் உங்களை கொண்டு போய் இந்த குகையில வச்சிருச்சுன்னா உங்களால அதுல இருந்து தப்பிக்கவே முடியாதுப்பா. அப்ப நீங்க என்ன தெரியுமா பண்ணணும், ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துக்கங்க. அந்த புத்தகத்தின் மூலமாக ஒரு அறிவு வரும். அந்த அறிவை கொண்டுதான் நீங்கள் இந்த குகையில் இருந்து தப்பிக்க முடியுன்றத திருமுருகாற்று இந்த வரலாறு நமக்கு கத்து கொடுத்துட்டு போகுது. அருணகிரிநாதர் எழுதியிருப்பார், பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து சார் சொல்றாரு. அவ்வளவு அழகான ஒரு மேல் வகுப்பு. திருத்தணிக்கு பிடித்தருளும் ஒருத்தன் விருத்தன் என கருத்தம்மையில் நடத்துகவேலே பருத்த முளை சிறுத்த இடை கருத்த குழல் வெளுத்த நகை சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பனைமுக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் களத்து முளை தெரிக்க வரமாகும் பழுத்தமுது தமிழை இருக்கும் ஒரு கவிப்புலவன் வரைக்குகையை இடித்து வழிகாணும் சுரர்க்கும் முனிவர்க்கும் விதி தனக்கும் குறும் இடுக்கன் விரைசாரும் உடற்பருதி ஒளிப்பநில ஒழுக்குமதி ஒளிப்பாலை அடக்குதல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் துதிக்கும் அடியார்க்கு கெடுதல் ஒரு நினைக்கின் அவர் குலத்தை அறக்கலையும் இயக்கோர் துணையாகும் உரைத்த அடுத்த பகை அறுத்திய உருக்கி எழும் அறத்தை நிலையான் தருக்கி அவன் முறுக்கி வரின் எருக்குமதி தரிக்கு முடி படைத்த விரல் படைத்த இறைகளுக்கு நிகராகும் களத்தில் உள்ள கணபதிகள் கழிப்பில் உள்ள மலர்கமல கரத்து முனை விதிர்க்க தருக்கி அவன் முறுக்கி வரின் எருக்குமதி தரிக்கு முடி படைத்த விரல் படைத்த இறைகளுக்கு நிகராகும் சலித்தவளர் சிவத்தத்துடைய என சிகையில் விருப்பமோடு சூடும் திரைகடலை உடைத்து நிறைவு கடிது குடித்து உடையும் உடைப்பை அடைத்து தீரம் நிறைந்து விளையாடும் திசைக்கிரிய முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினடை பறக்க ஓடும் திசைக்கிரியை முதல் கிளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினடை பறக்க அறவிசித்து அதிர ஓடும் சினத்தவுணர் எதிர்த்த ரணகளத்தில் வெகு குறை தலைகள் கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தமையில் நடத்து குகவேலேன்.